அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபைக்குள்ளாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நாடி இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வியாழக்கிழமையிலே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து செய்கின்ற சகல பணிகளிலேயும் உம்முடைய கரம் எங்களை வழி நடத்த கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு கொடுக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் அன்பான நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபை தங்கியிருந்து அவருடைய வார்த்தைகளோடு நாம் சந்திப்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். யோபு மீண்டும் தம்முடைய நண்பர்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். யோபு பேசின வார்த்தைகளுக்கு விரோதமாக அல்ல, எதிரடையாக தோமானியனாக எலிப்பாஸ் சொல்லுகிற வார்த்தை, ஒரு மனிதன் விவேகியாக இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறான். அப்படி இருந்தால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? ஒரு மனிதன் தன்னைத்தான் பிரயோஜனப்படுத்தி கொண்டு தன்னை மேன்மைப்படுத்தும் போது அவன் தேவனுக்கு எப்படி பிரியமாய் இருப்பான்? நீ நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு என்ன லாபம் உண்டாகும்? நீர் உம்முடைய வழிகளை உத்தம மார்க்கத்தோடு நீ நடந்தால் அவருக்கு என்ன ஆதாயம்? அவர் உமக்கு பயந்து உம்மோடு வழக்காடி உம்மையே நியாயத்திற்கு வருவாரோ? உம்முடைய பலத்தின்படி பெரியதும் உம்முடைய அக்கிரமத்தின் முடிவுகள் எல்லாவற்றிலும் இருக்கிற காரியம் என்ன? நீ எந்த அளவு தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடுத்து அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமென்று விரும்புகிறாயோ அந்த விருப்பத்தின்படி உன்னை மேன்மைப்படுத்துகிறாய். ஆகையால் கன்னிக்கு உம்மை ஒப்புக்கொடுக்காத தேவன் இப்பொழுது கன்னிகளுக்கு உன்னை ஒப்புக்கொடுக்கிறார். உம்மை சுற்றிலும் கன்னிகள் இருக்கிறது. நீர் பார்க்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கண்கள் இருள் வந்து ஜலப்பிரவாகம் உம்மை மூடும். தேவன் பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிறவர். அவர் உம்முடைய சப்தத்தை கேட்பாரோ? அவைகள் அந்த சப்தம் எத்தனை உயரமாய் இருக்கும்? நீர் தேவன் எப்படி அறிவார் என்பதை நீ அறிய வேண்டும் என்று விரும்புகிறாய். ஒரு மனிதன் செய்கிறது தேவன் எப்படி அறிவார் என்பதை நீ அறிய வேண்டும் என்று விரும்புகிறாய். அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறது.
அவர் அந்த பார்வையின் ஜீவிதத்திலே அவருக்கு முன்பாக நாம் நீதிமானாய் இருக்க முடியுமா? அக்கிரமம் மாந்தர் யாரெல்லாம் அக்கிரமமாக செயல்படுகிறார்களோ, அக்கிரமத்தை செய்கிற மாந்தர் உருவத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தாரோ, காலம் வரும் முன்னே அவர்கள் வாடிப்போனார்கள். அவர்களுடைய அஸ்திபாரத்தில் மேன்மை காணப்படவில்லை. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையாக நியமித்திருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதமானதையோ அக்கினி பட்சித்து போடும். நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். நீர் அவரோடே பழகிய சமாதானம் வார்த்தைகள் உன்னோடு இருக்கட்டும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நீ சர்வ வல்லவருடைய சமூகத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். அக்கிரமத்தை உமது கூடாரத்தை விட்டு தூரமாக்குவார். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களைப் போல ஒப்பித்து தங்கத்தையும் சேர்த்து வைப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும்போது அது உமக்கு நியாயப்படும். உம்மையில் பாதைகளின் வெளிச்சம் உமக்கு வெளிப்படும். மனுஷர் தங்களுடைய இருதயத்தின் மனதிற்கு ஒத்திருக்கும்போது திடப்பட்டவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் உம்முடைய வார்த்தைகளை ரட்சித்துக் கொள்ளுவார்கள். நீ குற்றம் அறியாதவனை தப்புவிப்பாய். உம்முடைய கைகளின் சுதந்திரத்தை நிமித்தம் அவன் தப்பிப்போவான் என்றார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை தோபானியனாக எலிப்பாஸ் பேசுகின்ற இந்த வார்த்தையிலிருந்து யோபு தன்னை எவ்வளவு நிச்சயமாக தீர்மானம் பண்ணினாரோ அந்த தீர்மானத்திற்கு சரியாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். துன்மார்க்கர்கள் இந்த லோகத்தில் எவ்வளவு செழித்திருந்தாலும் அவர்கள் சறுக்கலான இடங்களில் நான் அவர்களை வைப்பேன் என்று சொல்லுகிறார். நீ மனமேற்றுமையோடு காணப்பட்டால்
அந்த மனமேட்டிய நிமித்தம் நீ சரிந்து போவாய். உன்னுடைய அக்கிரமம் உன்னை விட்டு நீக்கப்படாமல் இருந்தால் அவைகள் உன்னை பாவத்திற்கு தள்ளி உன் வீட்டிலே சாபம் நிறைந்திருக்கும். மனமாற முடியாத நிலையில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இறை சேரக்கூடிய ஒரு பீடத்தை அவர்கள் காண மாட்டார்கள். இறை பீடத்தை அவர்கள் காண மாட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறதோ அந்த பரிசுத்தமான இருதயத்தின் பலத்தை நாம் பெற்று நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று எலிப்பாஸ் சொல்லுகிறார். எந்த நிலையிலும் நாம் ஆண்டவருக்குள் இருந்தாலும் சில சமயங்களில் சத்துரு நம் மீது அவனுடைய பலத்த கரத்தை வைப்பான். அந்த கரம் நாம் தேவனோடு இருக்கும் பட்சம் மட்டும் நம்மை சேதப்படுத்தாது. நாம் தேவனை விட்டு மனமாறாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்றால் அதில் அவனுடைய கரம் நம்மை சேதப்படுத்தும் என்பதை எலிப்பாஸ் நமக்கு சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா நிலைகளிலும் இந்த யோபுவின் புஸ்தகம் நம்மை நன்மை செய்யத்தான் தூண்டுகிறது. தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று சொல்லுகிறார். அங்கு சங்கீதக்காரர் சொல்லும்போது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை கற்றுக்கொள், நன்மை செய் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட நம்மில் நன்மை வாசம் பண்ணட்டும். தீமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தீமையானது நம்மை எவ்வளவு சேதப்படுத்தும் என்பதை நாம் யோசிப்போம். ஒருவேளை நம்முடைய ஐஸ்வர்யம் நம்மை தீங்கிலிருந்து நம்மை ரட்சிக்கும் என்று நினைத்தால் அது மனப்பிரமைதான். ஒரு நாளும் அது நம்மை ஈடு கொடுத்து பேசாது, எதிர்வாதமாக பேசும். அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்தில் நம்மை அழைத்து செல்லும். அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்தில் நாம் செல்லும்போது நம்மை பாவம் சூழ்ந்திருக்கும். துன்மார்க்கர் நம் மீது எவ்வளவு விக்கனப்பட்டு நம்மை துன்புறுத்துவார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே அன்பு பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தருக்கு பயந்து தேசத்தில் குடியிருந்து நன்மை செய்து அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணம் செய்து அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் சேர்ந்து அவருடைய வசனத்தின்படி நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? வாருங்கள், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பெரிதான கிருபை இருந்து எங்களை காத்து ரட்சிப்பின் பாதையிலே நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். இந்த இரவு முழுவதும் உம்முடைய கிருபையின் கரை எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தி இந்த நாளின் பயணங்கள், கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலேயும் உம்முடைய கரம் இருந்து எங்களை காத்து பலப்படுத்த நீர் கிருபை செய்யும். அக்கிரமம் எங்களை ஆண்டு கொள்ள அதிரும். அக்கிரமத்தை எங்களை விட்டு தூரப்படுத்தும். பாவ செயல்களில் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய கால்கள் ரட்சிப்பின் பாதையிலே நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய வசனத்தை நாங்கள் பெற்று அந்த வசனம் எங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாய் காணப்பட கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தந்து இந்த நாளை நாங்கள் இனிதாக முடிக்க எங்களை தேற்றும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.